புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு கர்த்தவிய துவார் என ஹிந்தியில் பெயரிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வருவதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். முழுவதும் வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருச்சி மண்டல ரயில்வே அலுவலகத்தின் நுழைவு வாயிலுக்கு கர்த்தவிய துவார் என இந்தியில் பெயரிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன எனவும், தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் நிறுவனங்களில் தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் பெயர்கள் குறிப்பிடப்படும் நிலையில் இந்த வாயிலின் பெயரில் உள்ள தமிழ் குறிப்பு உரிய மொழிபெயர்ப்பு இல்லாமல் இந்திக்கான சொல்லாகவே பொறிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதற்கான எதிர்குரல்களுக்கு மதிப்பளித்து தற்போது இந்தி பெயரை அகற்றிட ரயில்வே அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும், பிரதமர் அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள பற்றை தமிழக மக்கள் நன்கறிவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலக நாடுகளுக்கு செல்லும் போது கூட உலகின் தொன்மை மிகு மொழியாம் நம் தமிழின் சிறப்புகளை பெருமிதத்தோடு குறிப்பிடும் நமது பிரதமர் அவர்கள் சமீபத்தில் மலேசிய பல்கலைக்கழகத்தில் திருவள்ளூர் இருக்கை அமைக்க மலேசிய அரசோடு ஒப்பந்தம் கையெழுத்திட்டதும் நினைவு கூறத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இப்படி தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு அளித்து வரும் நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்த்திட வேண்டும் என்றும், எனவே மத்திய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மேற்கூறிய நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்டிட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.